இவள் பெயர் பூஜா. இவளுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவ இந்த ஊரோட ஜமீன்தார் பூபதிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. இவ பெயர் தீபா. இவ ரொம்ப சாதாரணமான முட்டை வியாபாரி சந்திரனை கல்யாணம் பண்ணா. தீபா பூஜா ரெண்டும் பேரும் நண்பர்கள். கொஞ்சம் காலம் போனுச்சு. சந்திரன் வழக்கமா முட்டை விக்கிறதுக்காக ஊருக்குள்ள அவனோட சைக்கிள்ல போனான். இங்க அவன் மனைவி தீபா கணவன் சாப்பிட வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. சந்திரன் சோர்வா வீட்டுக்கு வந்தான். அப்போ தீபா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிட்டு இப்படி சொன்னா. எங்க அரிசி முடிஞ்சிருச்சு, தொட்டுக்கவும் செய்ய ஒன்னும் இல்ல, வெறும் சோறு தான் இன்னைக்கு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி சுத்தமா இல்லங்க. அது என்ன ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நாளைக்கு பாரு, முட்டை எல்லாத்தையும் விற்று உனக்கு ஒரு பெரிய அரிசி முட்டையே வாங்கிட்டு வர்றேன், கவலைப்படாத. ஆமா ஆமா, ரொம்ப நக்கலுதான். இப்படி பேசி பேசிதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆமா, இப்படி பேசிதான் உங்க அம்மா அப்பாவையும் கூட நான் மயக்கினேன் தெரியுமா? என் பேச்சுல மயங்கிதான் உன்னை எனக்கு கல்யாணமே செஞ்சு வச்சாங்க. அப்படி சந்திரன் சொல்ல ரெண்டு பேரும் ரொம்பவே சிரிச்சு கவலை இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பதை மாடியிலிருந்து ஜமீன்தாரும் பூஜாவும் பார்த்தாங்க. அப்போ ஜமீன்தார் பூபதி இப்படி சொன்னாரு. என்ன ஒரு சந்தோஷமா இருக்காங்க ரெண்டு பேரும், எந்த காசு பணமும் இல்லாம வெறும் கஞ்ச மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு. ஆனா நமக்கு இங்க எவ்வளவு காசு பணம் இருந்தும் இரவு நேரத்துல தூக்கம் இல்ல, பெரிய சந்தோஷமும் இல்ல. அவங்க சந்தோஷத்தை நாம எப்படியாவது கெடுக்கணும். அது எப்படி? காசு பணம் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும்? நாளைக்கு இருங்க, நான் ஒரு வேலை செஞ்சு அவங்களோட சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறேன் பாருங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது உன் தோழிய, ஆனா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் என் கண் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஜமீன்தார் சொன்னதும் பூஜா அவள் தோழியை பார்க்க மனசில் ஒரு சதி திட்டத்தோட போனாள். ஆனால் தீபா இங்க சந்திரனுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது பூஜா வீட்டுக்கு வந்தாள். தீபா, உன்னை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். என்ன பூஜா, இவ்ளோ நாள் கழிச்சு உன்னை நான் இப்போதான் பாக்குறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஆள் மாறிட்ட. நல்லா இருக்கியா? உன்னை வெளியில கூட பார்க்க முடியறதில்ல. எவ்வளோ நாள் ஆச்சு? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா நீ எப்படி இருக்க? இந்த முட்டை வியாபாரிய திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறத நான் பார்த்தேன். அதான் நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு வந்தேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. பூபதி ஐயா கூட உனக்கு தேவைப்பட்ட உதவி ஏதாவது இருந்தாலும் செய்ய சொல்லி என்ன அனுப்பினாரு. அதான் வந்தேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இது ஒன்னும் சிரமம் இல்ல. ஜமீனுக்கு இது ஒரு சின்ன உதவிதான். எங்களுக்கு ஒரு மாசம் செலவுதான் இது. இதுல ஒரு 3 லட்சம் பணம் இருக்கு, வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாள். இங்க தீபா பெரிய ஆச்சரியத்தோட இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தாள். அப்போ சந்திரன் வழக்கம் போல வீட்டுக்கு வர்றான். ஆனால் இன்னைக்கும் பெருசா வியாபாரம் இல்லாதனால வெறும் 1/4 கிலோ அரிசியோட வந்தான். அப்போ அவன், என்ன தீபா, பெரிய யோசனையில இருக்க போல. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? சரி, நீ அரிசி வாங்கிக்கிய. என்னால நிறைய வாங்க முடியல, பெருசா வியாபாரம் இல்ல, அதான் கடனுக்கு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சரி, கையில் என்ன மூட்டை? அது ஒன்னும் இல்லைங்க. என் தோழி ஜமீன்தார் ஐயா மனைவி பூஜா இங்க வந்தா. அவ நாம கஷ்டப்படுவதை பார்த்து ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஜமீன்தார் ஐயா கிட்ட கேட்டு இந்த 3 லட்சம் பண மூட்டையை என் கையில தந்துட்டு போயிட்டா. ஓ, அப்படியா? ஜமீன்தார் ஐயாவும் அவங்க மனைவியும் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. நமக்கு இவ்ளோ காசு தந்து உதவி இருக்காங்க.
நாம இதை வச்சு நல்ல தொழில் செஞ்சு நாமளும் பணக்காரராகலாம். அப்படின்னு 2 பேரும் தூங்க போனாங்க. ஆனால் சந்திரன் அந்த மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு தூக்கமே இல்லாம இருந்தான். தீபாவும் பயத்திலேயே தூங்காமல் இருந்தாள். 2 பேரு நிம்மதியும் தொலைந்து போச்சு. அப்போ ஒரு சின்ன சத்தம். ஏங்க, என்ன சத்தம்? நம்ம காசு திருடன் ஏதோ வந்துட்டானா என்னன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் அதுன்னு தெரியல. அவ வந்து நாம 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு திருடிட்டா. அது ஒன்றும் இல்லை, எலி வெளியில ஓடி இருக்கும். எனக்கும் தான். என்ன சின்ன சத்தம் வந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. தூக்கமும் சுத்தமா இல்லாம போச்சு. ஒரு வயிற்று கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ நாம பேசாம காலையில பொழுது விடுந்ததும் இந்த பணத்தை ஜமீன்தார்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏங்க, இப்படி பேசுறீங்க? கடவுள் நமக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு கொடுப்பான். அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டால் நாம கடைசி வரைக்கும் ஒரு வயிற்று கஞ்சி தான் குடிச்சு காலத்தை ஓட்டணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், படுங்க. நாளைக்கு இதை நல்ல இடத்துல வச்சிடலாம். அப்படின்னு அவள் சொல்லிட்டு படுத்துட்டாள். 2 பேரும் பொழுது விடுகிற வரைக்கும் கண்ணை மூடாமல் அந்த பண மூட்டையை பாதுகாத்தாங்க. விடிந்ததும் சந்திரன் வியாபாரத்துக்கு ரொம்ப சோகமா, தீபாவும் நாம சொல்லுறத கேட்க மாட்டேங்கிறான்னு கவலையா போனாரு. முட்டையை மறந்துட்டு. இங்க ஒரு வழிபோக்கர் ஐயா தாகத்துக்கு தண்ணி கேட்டு தீபா வீட்டு வாசல்ல. அம்மா அம்மா, யாராவது வீட்டுல இருக்கீங்களா? இந்த வழியா போன தண்ணி தாகம் இருக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் தண்ணி தர முடியுமா? அப்படின்னு கேட்டுட்டு வாசலில் நின்றிருந்தார். தண்ணிலாம் இல்லையா? என் வேற வீடே கிடைக்கலையா உங்களுக்கு? போங்க போங்க. இவர் ஏதோ அவள் காசுதான் திருட வந்திருக்காருன்னு பயத்துல திட்டினாள். அம்மா மன்னிச்சுக்கோங்க, தாகம் அதான் கேட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படின்னு அந்த பெரியவர் ரொம்பவே கவலையோட போயிட்டாரு. இங்க இவள், இந்த பணத்துக்காக உண்மையாவே தாகம் அப்படின்னு தண்ணீர் கேட்டு வந்த முதியவரை நாம ஏன் இவ்ளோ இழிவா பேசணும்? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு செயல் நான் செஞ்சதே இல்ல. எவ்ளோ பெரிய பாவம் செஞ்சிருக்கேன் நான் இந்த காசுக்காக. எனக்கு மன்னிப்பே கிடைக்காது கடவுளே. நான் செஞ்சதை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இந்த பணமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை தான் எனக்கு வேணும். அப்போ சந்திரன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தான். ஏங்க, நான் இன்னைக்கு தண்ணீர் கேட்டு வந்த ஒரு பெரியவர்கிட்ட ரொம்ப மோசமா அவரை திட்டி அனுப்பிட்டேன். எல்லாம் இந்த பணம்னாலதான். திருடனோ என்ன நினைச்சு. நீங்க சொன்ன மாதிரி இது நமக்கு வேண்டாம். இது நம்ம வாழ்க்கையவே மோசமா ஆக்குது. அப்படின்னு அவள் சொன்னதும் அவளுக்கு இப்போதாவது புரிஞ்சதேன்னு 2 பேரும் அந்த காசை ஜமீன்தாரிடமே திரும்ப கொடுக்க போனாங்க. அங்க ஜமீன்தார் இரவுல தூக்கம் இல்லாதனால பகலையே கட்டிலில் உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சந்திரன் சொன்னான், ஐயா, உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்க மனைவி இந்த 3 லட்சம் பையன் என் மனைவி கிட்ட கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா எனக்கு இவ்ளோ காசை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஐயா, இந்த மூட்டையை நான் எப்படி வச்சு வாழ முடியும்? எனக்கு வேண்டாம். இந்த காசை நான் எப்படி பயன்படுத்துறது? அப்படியே இதை நான் பயன்படுத்தினாலும் எனக்கு இந்த காசு பொன்னும் பொருளும் இருக்கிறதுனால பெருசா சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது. அதனாலதான் நான் இப்படியே இருந்துக்கிறேன் ஐயா. மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தவறா பேசியிருந்தால்.
அட என்னப்பா நீ விவரமில்லாத ஆளா இருக்க. நம்ம எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்க. கடவுளே வந்து இந்த மாதிரி ஒரு உதவி செய்ய மாட்டாரு. இது ஒன்னும் எனக்கு பெரிய காசு இல்லப்பா, நீ கூச்சப்படாம வச்சுக்கோ. நான் தான் கொடுக்க சொல்லி அவகிட்ட சொன்னேன். நான் உன்னை எவ்வளவு காலமா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன், அதான் கொடுக்க சொன்னேன். நம்ம ஊர்க்காரங்களுக்கு நாம தானே கொடுத்து உதவணும், அப்பதான் நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அப்படின்னு மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே இப்படி சொன்னாரு. ஐயா இந்தாங்க, எனக்கு வேண்டாம். இந்த காசை நான் வச்சு உடனே முன்னுக்கு வந்தாலும் எனக்கு உழைப்பின் அருமை இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த காசுனால 2 நாளா எங்க நிம்மதியே இழந்துட்டோம். நானும் இந்த காசுனால நிம்மதி இல்லாம தான் இருக்கேன். என்ன செய்யறதுனே தெரியல. ஒரே பயம், தூக்கம் இல்லாம உங்களை போல நானும் சந்தோஷமா இருக்க என்ன செய்யறது? ஐயா, நீங்க முடிந்த அளவுக்கு இல்லாத மனிதர்களுக்கு உங்க காசை வச்சு உதவி பண்ணுங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்யுங்க. அப்போது உங்கள் மனம் நல்ல நிம்மதி அடையும். நாம நிறைய உதவிகள் செஞ்சா நாம் மனதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ நான் வர்றேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது வெறும் பணம் பொருள்களால் வராது. நாம எப்படி நிம்மதியாக இருக்கிறோமோ அப்போதுதான் சந்தோஷம் கிடைக்கும்.